நம்ம எதிரிகளோடு கைகோத்து துரோகிகளும் இணைந்து கொண்டார்கள். இருவரும் சேர்ந்து இயக்கத்தை உடைக்க எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். அத்தனையும் உங்களுடைய துணையோடு இருவரும் தன்னுடைய அருள் ஆட்சியோடு வென்று காட்டினோம். ஒவ்வொரு முறை பொதுக்குழு நடைபெறும். அப்பொழுது நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் ஒரு உணர்வுபூர்வமாக நம்முடைய முகத்திலே ஏதோ ஒரு பதற்றத்தோடு நாம் பொதுக்குழுவிலே சந்திப்போம். ஆனால் இந்த பொதுக்குழு அனைவருடைய முகத்திலும் மகிழ்ச்சி பொங்குகிறது. இருவரும் தலைவருடைய சக்தி நமக்கு வெற்றி தந்து கொண்டிருக்கின்றது. நீதிமன்றத்திலும் நீதி வென்றுவிட்டது. அதே போல தேர்தல் கமிஷனிலும் நமக்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டது. இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெட் வேகத்திலே செயல்படும். தமிழகத்திலேயே அதிக தொண்டர் கொண்ட ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இந்த இயக்கம் வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலே, இந்த இயக்கம் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தாலே அதிக அளவிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினராக தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சுமார் 2 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இன்றைக்கு இணைந்திருக்கின்றார்கள் அண்ணா திமுகவிலே. வேற எந்த கட்சிக்கும் இவ்வளவு உறுப்பினர் தமிழகத்திலே கிடையாது. அந்த பெருமையும் அண்ணா திமுகவுக்கு தான் கிடைத்திருக்கின்றது. அதே போல புதிய உறுப்பினர்கள் பெண்கள் அதிகமான பேர் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இளைஞர்கள் அதிகமான பேர் இடம்பெற்றிருக்கின்றார்கள். படித்தவர்கள் அதிகமான பேர் இடம்பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே தொழிலாளர்கள் அதிகம் பேர் இடம்பெற்றிருக்கின்றார்கள். ஆக அனைத்து தர மக்களும் உறுப்பினராக கொண்ட ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி, ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடைக்கோட்டில் வசிக்கின்ற ஒரு ஏழை சாமானியன் கூட உயர்ந்த நிலைக்கு வர முடியும் என்ற ஆய்வு செய்த ஒரே கட்சி தமிழகத்திலே அதிமுக கட்சி ஒண்ணுதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.